ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை, பரோட்டா, நான், ரொட்டி, ஊத்தாப்பம், அப்புறம் வெரைட்டி ரைஸோடலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப அட்டகாசமான சுவையில் சைடிஷ் ரெசிபி பார்க்க போகிறோங்க. இந்த முறையில் நீங்கள் சைடிஷ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோடு அந்த சைடிஷை நீங்கள் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை எப்படி வந்துச்சுன்னு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போ சைடிஷ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா பொருட்கள்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, ஒரு 7-8 வரமிளகாய் காரத்துக்கு, 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி, 7-8 முழு முந்திரி சேர்த்துருக்கேன். அடுப்பானல கம்மிப்படுத்தி வச்சுக்கிட்டு நல்லா ஒரு 3 நிமிஷம் போல் இது நல்லா வறுபட்டு வரட்டுங்க மிதமான தீயிலே. இப்போ நல்லா வறுபட்டதும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்க்குறேன். இப்போ தேங்காய் துருவலை பார்த்திங்கன்னா ஒரு 30 செகண்டுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு 30 செகண்டுக்கு வறுபட்டதுக்கப்புறம் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சு தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ குக்கரில் தாங்க செய்ய போகிறோம் இந்த சைடிஷு. குக்கரில் 3 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு, பட்டை, ஏலக்காய், கல்பாசி, பிரிஞ்சி இலை சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கினது கொஞ்சமாக கருவேப்பிலை வாசனைக்கு, 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அடுப்பை நல்லா கம்மி பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 2 தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். நல்லா பழுத்த பழமாக சேர்த்துக்குங்க. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம பேபிகார்ன் சேர்த்துக்கலாம். பேபிகார்ன் 200 கிராம் எடுத்துருக்கேன். இதை வெந்நீரில் 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துருக்கேன். வேக வச்ச பேபிகார்னை தண்ணி நல்லா வடிச்சிட்டு இப்போ நம்ம இதை வதக்கி எடுத்துக்கலாங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். நம்ம மற்ற எந்த மசாலா பொருட்களும் சேர்க்க வேண்டாங்க. நம்ம அரைச்சம் பார்த்திங்களா, வறுத்து அரைச்ச மசாலா பொருட்கள் மட்டும் சேர்த்தா போதுங்க. தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து அரைச்சி வச்சு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க. தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். இந்த பேஸ்ட்டு தாங்க இந்த கிரேவிக்கு நல்ல சுவையை கொடுக்கும். இப்போ பேஸ்ட்டு சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம முந்திரி கசகசாலாம் சேர்த்துருக்கோம், அடி பிடிக்கும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 300 ml தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்து நல்லா உப்பு காரெலாம் செக் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் போல் கொதிக்க விடுங்க. நல்லா சலசலன்னு கொதிக்குது பாருங்கள். இந்த டைமில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டுக்கலாங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு விசில் கட்டை எடுத்துட்டு குக்கர் மூடியை ஃபிட் பண்ணதுக்கப்புறம் விசிலை சேர்த்துக்குங்க. இப்போ விசிலை சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 3 விசில் விட்டுடலாங்க. இப்போ 3 விசில் விசில் கட் ஃபுல்லாக அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறேங்க. இந்த மூடியை ஓப்பன் பண்ணும்போதே அவ்வளோ ஒரு வாசங்க வீடு ஃபுல்லாக. நம்ம மசாலா ஃப்ரெஷ்ஷாக வறுத்துட்டு அரைச்சி செஞ்சுருக்கோம். இந்த கிரேவி அவ்வளோ ருசியாக இருக்குங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீட்டில் பேபிகார்ன் இருந்துச்சுன்னா ஒரு முறை நான் செய்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாசனைக்கு மல்லித்தழை சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. சுட சுட ஒயிட் ரைஸோட சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், வெரைட்டி ரைஸுக்கும் நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி, பரோட்டா எல்லாத்துக்கும் இந்த ஒரு சைடிஷ் இருந்தால் போதுங்க. எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நான் செஞ்ச மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.